ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 61வது பாடல் என்று அனுபவிக்க இருக்கின்றோம். அபிராமி பட்டர் தன்னோட எதிர சொல்லும் போது போன பாடல்ல என்ன பார்த்தோம்? அடியேன் முடை நாய்த்தலையே அப்படின்னு சொன்னாரு பார்த்தோம். எதனால அப்படி சொல்றார்? நாய்த்தலை ஏன் நாய சொல்றாங்கிறத இந்த இதுல கொஞ்சம் பார்க்கலாம். என்னையும் ஒரு பொருட்டாக வந்து நீ என்னை ஆண்டு கொண்டாயே அப்படின்னு சொல்லி ரொம்ப இதை சொல்ற. நான் ரொம்ப கீழ்கண்ட கடையன், நாயினும் கீழானவன், நாயேனான என்னையும் நீ ஆட்கொண்டாயே அம்மா அபிராமி, நீ தாய் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருகி சொல்ற இந்த இதுல அபிராமி பட்டர். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய், என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கண்மால் திரு தங்கச்சியே அப்படின்னு சொல்ற. நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய், என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கண்மால் திரு தங்கச்சியே அப்படின்னு சொல்ற. அம்பாளுக்கு எத்தனை அடைமொழி! தாயே, மலைமகளே, செங்கண்மால் திரு தங்கச்சியே. சிவந்த நிற கண்களை கொண்ட திருமாலின் திருத்தங்கை. ரொம்ப பெருமையான திருங்கிற அடைமொழி ரொம்ப பெருமை மிக்க மேலானதுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட மேன்மை மிகுந்த தங்கையே அப்படின்னு சொல்ற. நாயேனையும் அப்படின்னு சொல்றது இருக்குன்னா, நம்ம எத்தனை வகையான உயர் இதை சொல்லுவோம் இல்லையா? ஆனா இவர் தன்னை நாயேன் அப்படின்னு சொல்லிடுற. அதான் நாய் தலை அப்படின்னு ஏன் சொன்னார்னா, நம்மளுடைய உடம்புக்கு எண்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்பா இல்லையா? அப்பேற்பட்ட அந்த இதனால நாய் தலையேன்னு சொல்லி முடிச்சார் அவர். தலை இல்லாமல் உடல் வாழ முடியுமா? முடியாது. தலையற்றவன்னா என்ன சொல்லுவா? உடனே தலை இல்லாமல் ஒரு முண்டம் வருது அப்படின்பா இல்லையா? அதனால தான் தலைக்கு ஏன் அவ்வளவு பிரதானம்? நம்ம மூளைக்குள்ளதான் எண்ணங்கள் எல்லாம் நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது. அந்த எண்ணங்கள் மனசு எல்லாமா சேரும் போது மேலான எண்ணங்கள் இருந்தா மேன்மையா இருக்கும். இல்ல கீழ்மையான எண்ணங்கள் அது இருந்தா அதுதான் நாய் தலைங்கிற. கீழான எண்ணங்கள் நம்ம தலையில உதிக்கும் போது அது நாய் தலை. ஏன்னா அது அடுத்தவாளை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன கெடுதல் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அதனால நாய் தலை அப்படின்னு சொல்ற போன இதுல. அதனால தான் இப்பாடல்ல அதை வச்சு நாயேனையும் இங்கு. ஏன்னா தலையில என்ன குணம் குடியிருக்கோ அதுக்கு தக்கனத்தான் நம்ம வழிகாட்டுப்படி. ஏன்னா மூளைதானே கட்டளை இடுறது எல்லாத்துக்கும். பிரெயின்ல ஏதாவது ஒரு இது வந்துட்டுன்னா நம்மளோட பாடியில ஏதாவது ஒரு குறை வந்துடும். அந்த அங்கங்கள் எதுக்குள்ள பிளட் சர்க்குலேஷன் எங்க போலையோ அதுக்குள்ள அதை பாதிக்கும். அதனால தான் அந்த தலை என்ன அந்த இதுல ஆர்டர் பண்றதோ அந்த வழிகாட்டுதல் தான் நம்ம நடக்கிறோம். அதனால தான் நாய் தலையை தாங்கி இருக்கும் அடியேன்னு சொல்லி நாயேனையும் அப்படின்னு சொல்றார். ஏன் அவர் தன்னை தாழ்த்திக்கிறார்? எல்லாருமே பெரியவர்கள் எல்லாரும் ரொம்ப உயர்ந்தவாவா. ஆனா நிறைக்குடம் தழும்பாது இல்லையா? அதனால நமக்காக அவர்கள் எல்லாம் அந்த இதெல்லாம் தன்மையில ஏற்றி வைத்துக் கொண்டு அவர்கள் தன்னையே அப்படி தாழ்த்தி கொள்கிறார்கள். அதனால அவர் அபிராமி அன்னை இது பண்ணினார். திதி சொன்ன போது மாற்றி காமிச்சு நிலவையே கொண்டு வந்தார். எப்பேற்பட்ட பக்தர்! அவர் தன்னை இப்படி சொல்லிக்கிறார். அப்போ இந்த இறை உணர்வு இல்லாத கீழான குணம் படைத்தவர்களுக்குத்தான் நாய் தலைன்னு சொல்லலாம். ஆனா அவர் தன்னை இங்கு சொல்லிக்கிறார். ஏன் நாயை எல்லாரும் சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா, மிக இழிவான மிருக இனம் பார்த்தா அது நாயின்னு சொல்றா. ஏன்னா எல்லாருமே எல்லா பாடல்களையும் மாணிக்க வாசகர்
எத்தனை தடவை சொல்லியிருக்காரு, நாம திருவாச்சகத்துல அனுபவிச்சிருக்கோம். சொல்லுவா, கிட்டத்தட்ட சிவபுராணத்துல ஆரம்பிச்சு 63 அச்சோப்பதிகம் அந்த வரைக்கும் 60 செம்மை நலம் அறியாத ஒரு இறுதி பாடல், அது வரைக்கும் 63 இடத்துல மாணிக்க வாசகர் தன்னை நாயேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். அவர் எப்பேற்பட்டவர், பகவான் அவரை தடுத்து ஆட்கொண்டவர். அப்புறம் தன்னை பல இடங்கள்ல நாயேன் அப்படின்னு சொல்றார். அது மாதிரி அபிராமி பதிகத்துல நாயினும் கடைப்பட்டேனே நன்னறி காட்டி ஆண்டாய், ஆயிரம் அரவம் ஆர்த்த அமுதனே அமுதமுத்து நீயும் என் நெஞ்சினுள்ளே நிலாவினாய், நிலாவி நிற்க நோயவை சாருமாகில் நோக்கி நீ அருள் செய்வாயே அப்படின்னு அப்பர் கூட சொல்றார். சுந்தரமூர்த்தி அவரும் அப்படிதான் சொல்றார். நாய்தான் போலே நடுவே திரிந்தும் உமக்கு ஆட்பட்டோர்க்கு வாய்தான் திறவீர், திருவார் ஊரில் வாழ்ந்து போதீரே. தாயுமானவர் நாய்க்கும் கடையானே நாதா, நின் இன்பமயம் வாய்க்கும்படி இனி ஓர் மந்திரம் தான் இல்லையோ அப்படின்னு சொல்றார். எப்படி எல்லாரும் பார்த்தோம்னா கம்பராமாயணத்துல எப்படி சொல்றாரு, உஞ்சிவர் போய்விடின் நாய் குகன் என்று என்னை ஏசாரோ அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. அப்ப எல்லாருமே அந்த நாய்ங்கிறத உபயோகப்படுத்தியிருக்கா. ஏன்னா அது கீழான மிருகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. மனிதர்கள்ட்டுக்கே நாய் குணம் இருக்கு நிறைய. ஏன் நாய் குணம்னா, எஜமானன் வளர்த்து சாப்பாடு போடும்போது அவன்கிட்ட போய் வாலாட்டிட்டு போகும். அதே இது ஒரு திருடன் வந்தானா அவனும் பிஸ்கெட்டை போட்டா அவன் கிட்டக்க போய் அதை சாப்பிட்டு குறைக்காம பேசாம இருக்கும். எஜமானனுக்கு நன்றி செய்யாது. ஆனா இல்ல சொல்லுவா, நாய் மாதிரி நன்றி உள்ள குணம் காட்டி கிடையாது அப்படின்பா. ஆனா அது எப்படி மாத்திடுறது இல்லையா? அப்ப தேவர்கள் கூட என்ன மாதிரி அப்படி இருக்காருன்னா, வாயால அம்பாளை புகழ்ந்து மறுநாள் எப்படியாவது இன்னொருத்தர், நம்ம தேவர்கள் கூட அந்த மாதிரி கிடையாது. மனிதர்கள் எப்படி இருக்கான்னா, யாராவது நம்மளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா முதி நாளை போய் அவன் இந்திரன் சந்திரன் எல்லாம் சொல்லி தன்னுடைய காரியம் ஆகணும். அப்புறம் அதை விட கீழானவர்களா இருப்பா அவ ஆனாலும் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக அந்த மாதிரி போய் சொல்றா இல்லையா? அதனாலதான் என்ன பண்ணுவாளாம், இத்தகைய மனிதர்கள்லாம் இருக்கிறதுனால்தான் தேவர்கள் கூட கண்ணை இமை கொட்டாம அப்படியே பயந்துட்டே இமை கொட்டாம அப்படியே பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லுவாளாம். அந்த மாதிரி அப்படின்னு சொல்றா. அப்போ ஸ்திர பக்தி இல்லாமல் சஞ்சல புத்தி. அப்ப சஞ்சல புத்தி இருக்கும்போது இன்னைக்கு உடனே சொல்லுவா, இன்னைக்கு அந்த சுவாமிகள் நன்னா இருக்காராம்பா, அவரை விட்டுட்டு 1 வாரம் 10-15 நாள் கழிச்சு 2 மாசம் கழிச்சு அந்த சுவாமிகள் நன்னா இருக்காரா, இவர் என்ன செஞ்சார் அப்படின்பா. அப்போ சஞ்சல புத்தினால இன்னைக்கு ஒரு கடவுள் நாளைக்கு ஒரு கடவுள்னு இதே மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைவாளாம் நிலை இல்லாமல். அதுக்காண்டி அந்த புத்தி இருக்கக்கூடிய நாய். அதனாலதான் நாய் இழிவான மிருகம் அப்படின்னு சொல்ற. மனிதர்களை கூட எப்படி சொல்லுவா, பசு போல இருக்கான் அப்படின்பா. பாரு, புலி மாதிரி இருக்கான், காளை சிங்கம் அப்படின்பா ஓத்துல இல்லையா? அப்போ வலிமை மிகுந்தவர்கள்னா யானை மாதிரி, யானை நடை அப்படின்பா. அந்த மாதிரி எல்லாம் சொல்றா. அப்போ நாய் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா யாருக்குனாலும் கோபம் வரும். பாரு, காளை வரான்னா சந்தோஷமா வருவா, சிங்கம் வருது அப்படின்னா சந்தோஷப்படுவா. நம்ம வலிமையை சொல்றான்ட்டான நாய்னு சொன்னா எல்லாருக்கும் கோவம் வருதுல. மலையாளத்துல பட்டி பட்டி அப்படின்னு சொன்னோன்னே உடனே கோவம் வந்துடும் எல்லாருக்கும். அத மாதிரி நாயை உயர்வாக கருதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அந்த நாய் இழிந்த குணமுடையது அப்படின்னு சொல்லிட்டு, அது வேற என்ன செய்யறது, அது மலம் மட்டுமா சாப்பிடுறது, வேற இதெல்லாமோ பண்றது. ஆனா பன்றின்னு சொல்லல, பன்றி மலத்தை சாப்பிட்டா கூட பன்றியை யாருமே பன்றியை திட்டுறது இல்லை. வராக அவதாரம் எடுத்தவர் விஷ்ணு. அதனாலதான் ஏன்னா சோமசுந்தர பெருமான் மதுரையிலேயே ஒரு விளையாடல், தாய்ப்பன்னியாக உருவெடுத்து பன்றி குட்டிகளுக்கெல்லாம் பால் ஊட்டி ஒரு கதை உண்டு திருவிளையாடல் புராணத்துல. அப்போ ஏன் நாயின்னு அதுக்காண்டி சொல்றாருன்னா, அது எலும்பை கடிக்கும் போது அது குத்தி வாயிலேருந்து ரத்தம் வருமா நாய்க்கு. அது என்ன நினைக்குமா, அந்த எலும்புல கடிச்சதுனால கிடைக்கிற ரத்தம்னு தன்னோட ரத்தம்னு கூட அதுக்கு தெரியாதான். அதனால அதுக்கு புண்ணு ஏற்படுமா, அது கூட உணராதான். அதன் மாதிரி நாய் அதனால தான் அப்படிங்கிற, மனிதர்கள் கூட நாயை போன்ற குணமுடையவர்கள் இருக்கிறார்கள்ட்டு ஏதோ ஒரு கெட்ட காரியத்தை பண்ணிட்டு அதற்காண்டி கொஞ்சம் கூட துன்பத்தை அனுபவிக்கிறா. ஆனாலும் நம்ம அப்படி பண்ணினோமே, இந்த துன்பம் வந்ததேன்னு யோசிக்காம திருப்பி அதை தீய காரியமே போய் பண்றா. அப்ப அது அப்படித்தான் இருக்கா, நாயின் செயலுக்கு ஈடாக இருக்கின்றதுங்கிறதுனால அப்படி நாய்க்கும் கீழான நாயில் கடையேனேன்னு சொல்லுவார். அது அதனாலதான் நாயை எப்படி இது பண்ணினாலும் அது அதோட குணத்தை தான் காட்டும் அப்படின்பா. அதைத்தான் அது இவர் என்ன பண்ற,
பிள்ளைகள் செய்த குற்றத்தை குற்றமே செய்யாத பெற்றோர்கள் என்ன பண்ணுவா, நான் என் பிள்ளை ஒண்ணுமே பண்ணலைன்னு தன்மையில தாங்கி கொள்ள வரும்போது மகான்கள் என்ன பண்ண முடியும், மற்றவர்களுடைய குற்றங்களை தன்மையில் ஏற்றி வைக்கிறார்னு அபிராமிப்பட்ட நமக்காண்டி அவர் மேல எல்லா குற்றத்தையும் ஏத்தி வச்சுக்கிறாராம். ஏன்னா காஞ்சி பெரியவா சொல்லுவா, ஏன்னா மக்களுக்கெல்லாம் அறிவு, அவர் ஏதாவது போய் கேட்டோம்னா எல்லாருக்கும் ஒரு இது சொல்லுவார். அவர் அந்த உபதேசம் பண்ணுவார். அந்த உபதேசம் படி மக்கள் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அவர் சொல்லுவாராம், எனக்கு அந்த தகுதி இல்லை போலக்கு, எனக்கு அந்த ஞானம் இல்லாதனாலதான் அவள் அந்த மாதிரி நடக்கிறான்னு தன்னை தாழ்த்திப்பாராம். அவர் எப்பேற்பட்ட மகான்னு சொல்லுவா. அதனாலதான் அம்பாளோடு அருளை பெற்ற அபிராமி பட்டர் எப்படி பாக்கியம் பண்ணியிருக்கிறவர். அவர் நமக்காண்டி தன்னையே நாயில் இத சொல்றார், தன்னையே நாயேனையும் இங்கு அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த மாதிரி நாயை சொல்லி இது பண்ணும் போது கீழ்மையான குணம், அப்போ அந்த கீழ்மையான குணம் இருக்கிறதுனால மனிதன் எப்படியெல்லாம் மாறுறாங்கிறதுக்காண்டிதான் அந்த நாயை உதாரணமா சொல்றார். இவர் திருவாசகத்துல என்ன சொல்லுவார்னா, உலவா காலம் தவம் எய்தி உறுப்பு வெறித்திங்கு உனை காண்பான் பல மாமுனிவர் நனிவாட பாவியேனை பணிகொண்டாய் அப்படின்னு சொல்ற மாதிரி நாயேனையும் இங்கு நயமாக நயந்து வந்துன்னு சொல்ற அம்பாள். எப்படி நீ என்னையும், நீ உன்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்ட அடியார்கள், அவர் உனக்காகவே வாழ்ந்த அடியார்களை நீ ஆட்கொண்டது போல நாயில் கீழான என்னையும் நீ தடுத்து ஆட்கொண்டு அருள் செய்தாயே, அது வியப்பாக இருக்குன்னு சொல்ற. அதனாலதான் குறைகளே நிறைவாக இருக்கக்கூடிய இருக்கும் என்னையும் ஒரு பொருட்டாக, நிறைய குற்றம் தான் இருக்கு என்கிட்ட, அது நிறைவா இருக்கு, அதை நீ பொருட்படுத்தாமல் உன் அருளை தந்து என்னை ஆட்கொண்டாயே அப்படின்னு சொல்லி நயந்து அப்படிங்கிற வார்த்தை மூலமா சொல்றாரு. அம்பாளுடைய கருணை சொல்றாரு. அப்படிப்பட்ட கருணை, நோயாளிகள் ரொம்ப நோயா இருந்தா நம்ம கிட்டக்க போறதுக்கு கூட அஞ்சுவோம். ஆனா மருத்துவர் என்ன பண்ணணும், அவர் கிட்டக்க போய் அதை தீர்க்கறதுக்கு அவர் கிட்டக்க போய் பார்த்து வச்சு ட்ரெஸ் பண்ணி மருந்து கொடுத்தா தான் நோய் தீரும். அத மாதிரி அம்பாள் எப்படி நம்மளுடைய குழந்தை ஒரு அழுக்கா இருந்தா சேத்துல புரண்டுட்டு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே இந்த குழந்தையை தூக்கி குளிப்பாட்டி விட்டு சுத்தம் பண்ணி எப்படி அடைச்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அம்பாள் நம்ம அறியாமையை அவள் வெறுக்காமல் அவள் அதையும் என்னை என்னுடைய குற்றங்களை பொறுத்து என்னை ஆட்கொண்டாளே அப்படின்னு சொல்றது. என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி அப்படின்னு சொல்ற மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி நாயேனையும் இங்கு நயந்து வந்துன்னு சொல்றார். அந்த மாதிரி நீ என்னை அடுத்தாப்புல என்ன சொல்றன்னா, நீயே என்னை நினைவின்றி ஆண்டு கொண்டாய் அப்படிங்கிற. ஏன்னா தொண்டரடி பொடிவாழ்வார் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் பிறப்பார்னு சொல்றார். அப்படி குக்கர்னா குக்க அப்படின்னா நாய், குக்கர்னோட நீங்க குக்கர் நினைச்சிடக்கூடாது, குக்க அப்படின்னா நாயின்னு அர்த்தம். அத மாதிரி நாயா பறக்கக்கூடியவர்கள் நம்ம ரொம்ப கீழான செய்யணும்னா அடுத்த பிறவி நம்மளுக்கு நாயா கூட கொடுத்துருவாரு. அதனால்தான் நாய் பிறவி ஒரு பிறவியுமே வேண்டாம்னு வேண்டிக்கிறோம். நீ என்னை நினைவின்றி ஆண்டு கொண்டாயேங்கிற, நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் அப்படின்னு சொல்ற. எப்படி நமக்கு ஏவலாளுக்கு எல்லாம் ஆளை வச்சு செய்வா, பணக்காரெல்லாம் எல்லாத்துக்கும் ஆளை வச்சுண்டு படை பலம்லாம் வச்சுண்டு எந்த இதுனாலும் அப்படி வேலைக்காரர்கள் அம்பாள் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம என்னோட தகுதியை கொஞ்சம் கூட சிந்திக்காமல் என்னை அன்போட முகமலர்ற அகம் குழைந்து அப்படியே என்னை காக்கிறதுக்காண்டி எழுந்தருளி நான் இருக்கிற இடம் நீ என்னை ஆட்கொண்டாயே அப்படின்னு சொல்ற. என்னே உன் கருணை அப்படிங்கிற. தன்னை அளித்த அடியவரை தாங்கும் தெய்வ தன்னமுது அப்படின்னு அகஸ்தியர் சொல்லுவார். ஈசன் தொண்டர் அகத்துள் அடக்கம்னு ஔவையார் சொல்லுவார். வாயார தன்னடியே பாடும் தொண்டர் தம் இனத்து அகத்தான அப்பர் தேவாரத்துல. அத மாதிரி குழந்தை தெருவுல ஓடி போச்சுன்னா தாய் என்ன பண்ணுவா, ஏதாவது வாகனமோ ஏதாவது ஓடி அடிச்சிடக்கூடாதுன்னு குழந்தைய ஓடி பிடிக்குப்பா, இல்லாட்டக்கா அது ஆபத்துக்கு வந்துருமே இந்த குழந்தைக்கு. அது போல அன்னை அபிராமி நாம அவளை விட்டு விலகி ஓடினா கூட இந்த சம்சார சுழல்ல சிக்கி தவிச்சுட்டு இருக்கோமே, நம்மளை எடுத்து அணைக்கிறதுக்கு அவளே நம்மை தேடி ஆட்கொள்கிறாள். நீயே என்னை ஆட்கொண்டாய், நினைவின்றி ஆட்கொண்டாய் அப்படின்னு. நீ அப்படி வந்ததுதான் நான் அதுக்கு தகுதியானவனான்னு கொஞ்சமாவது யோசிச்சேயாமா? அப்படியே நினைவில்லாம நீ என்னை ஆண்டு கொண்டாயே, நினைவின்றி ஆண்டு கொண்ட அருட்செயல்
அதை நான் எப்படி வியந்து சொல்லாம இருக்க முடியும்? நான் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றதே அப்படிங்கிறார். அப்பேற்பட்டதாக இருக்கும்போது இறைவன் வந்து என்னை ஆட்கொண்டானே அப்படின்னு சொல்ற. எதுவுமே செய்யல, என்னை நீ வந்து ஏதும் இல்லாத அடியேனை தவம், யோகம், ஞானம், தானம், தர்மம், பூஜை, பாராயணம், உபாசனை, இந்த மார்க்கங்கள்லாம் இருக்கு. ஆனா நான் ஒண்ணுமே செய்யலையே, என்னை வந்து நீ ஆட்கொண்டாயே அப்படின்னு வியந்து சொல்ற. கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கானத கனவான தவம் பெற்றும் தெரியா நினைனில் அவம் பெருகும் பிழையேன் பேசத்தகுமோ அப்படின்னு லலிதா நவரத்ன மாலையில சொல்வா. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா அப்படின்னு கந்தர் அலங்காரத்துல அருணகிரியார் உருகினார். நாம பார்த்தோம். இப்படி கொஞ்சம் கூட இல்லாத என்னை வந்து நீ உனக்கு தடுத்து ஆட்கொண்டாயேப்பா அப்படின்னு சொல்லுவார் கந்தர் அனுபூதியில. ஆதாளியை ஒன்றறியேனை அறத்தீதாளியை ஆண்டது செப்புமதோ அப்படின்னு சொல்லுவார். அத மாதிரி திருப்புகழ்ல பாடியிருக்கார் அருணகிரியார். எப்படியெல்லாம் என்னை நீ ஏற்றுக்கொண்டாயே, நான் இது போன்ற அடியார்கள் எல்லாம் இறைவன் தக்க தங்களுடைய தகுதியின்மை, நான் இப்படி தகுதி இல்லாம இருக்கும் போது நீ என்னை வந்து ஆட்கொண்டாயே, எனக்கும் கருணை செய்தாயேன்னு. அதே போல அபிராமி பற்றும் தன்னுடைய பக்குவமற்ற தன்மை, அதையெல்லாம் மறந்து நீ என்னை வந்து என்னோட குற்றங்கள் எல்லாம் சீர்தூக்கி பாராமல் எனக்கு நீ அருள் புரிந்தாயேன்னு அப்படி நினைவின்றி ஆண்டு கொண்டாய் அப்படின்னு உருகி சொல்ற. அப்படின்னு அந்த இது மாதிரி, ஏன்னா குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவா. பக்குவமா இருந்தா இறைவனுக்கு பக்தனே கிடைக்க மாட்டானா. அதனால தான் எப்படின்னா, முதுமை அடைந்தவர்கள், அன்பான மனைவி, ஒரு சின்ன குழந்தை, இவர்கள் செய்யற கருத்தை எல்லாம் தவற்றை கருத்தில் கொள்ளக்கூடாதுன்னு மனுநீதி சாஸ்திரத்துல சொல்ற மாதிரி, அம்பாள் வந்து நான் வந்து அவளோட குழந்தை இல்லையா, என்னோட இதெல்லாம் தவறையெல்லாம் பார்க்காமல் என்னை நீ அவள் வந்து ஆண்டு கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. என்னுடைய தோழனுமா யான் செய்யும் துரிசிகளுக்கு உடனாகி சிந்தனர் சொல்ற மாதிரி, அம்பாள் எப்படி இறைவன் வந்து தன்னுடைய அடியர்கள்ட்ட கருணை வச்சுட்டு இருக்கான்னு, நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் அப்படின்னு சொல்ற. அடுத்தது, நீ என்னை ஆட்கொண்டுட்டாயமா, நீயே நினைவின்றி என்னை வந்து ஆட்கொண்டாய் அப்படின்னு. இப்போ உள்ள வண்ணம் பேயேன் அறியும், உன்னை நான் எப்படி அறிவேங்கிறது எனக்கு சொல்லி தந்தாயே, எனக்கு ஒண்ணுமே தெரியாதேம்மா, நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறார். மூடன் அப்படின்ட்டு தன்னை எப்படி சொல்லிக்கிறார். அத மாதிரி தான் இறையருள் பெறணும். இறையருள் பெறுவதில் 4 நிலை சொல்லுவா. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம். நமக்கு சாயுஜ்ய பதவி தான் வேணும். பகவானுடைய 2 கலந்து ஒன்றாகும் நிலை, அந்த சாயுஜ்யம் வேணும். அது கிடைக்கிறது அரிது. அது கிடைச்சா அதுதான் நமக்கு பகவான் கொடுக்கக்கூடிய உன்னத நிலை. அப்பேற்பட்ட நிலையை இந்த தகுதியும் இல்லாத இந்த அடியேனுக்கு நீ கொடுத்தாயே, அருளினாயேன்னு அபிராமி பற்று ரொம்ப வியந்து சொல்றார் அவர் வந்துட்டு. அதனாலதான் ஒருத்தர் பெரிய ஒரு மன்னன் இருக்கான், ஒரு மன்னா இருக்கான்னா, நாம அவரை பார்க்கணும்னா, ராஜாவை பார்க்க வரலாமான்னு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஒரு பெரிய அதிகாரியை பார்க்கறதுக்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி அவ சொல்ற நேரத்துக்கு போய் தான் பார்க்க முடியும். அவ வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அவரை எப்ப வேணா பார்த்துட்டே இருக்கலாம் இல்லையா? அதே மாதிரிதான் இறைவனுக்கு. ஆனா அப்படி இல்லை. ஒரு ராஜாவுக்கே இப்படி ஒரு தகுதி இருக்கும்னா, அம்பாள் எனக்கு எப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கா. நீ உன்னை எப்பொழுதும் வந்து பார்க்கக்கூடிய அறிவை எனக்கு கொடுத்தாயே, ஒரு தகுதியும் இல்லாத எனக்கு. அப்படி மணிவாசகர் சொல்ற மாதிரி, இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால்னு சொல்லி, இவர்களெல்லாம் உன்னை தரிசிக்க முடியாம காத்து கிடக்கும் போது, திருப்பெருந்துறை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இங்கெழுந்த அருளும் அப்படின்னு சொல்ற மாதிரி, நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் அப்படின்னு அபிராமி பற்ற ரொம்ப அழகா சொல்றார் அவர் வந்துட்டு. ஏன்னா நமக்கு நம்முடைய இதுல விறகில் தீனன் பாலில் படுனை போல மறைய நின்றுள்ளான் மாமணி ஜோதியான அப்பர் சுவாமிகள் சொல்ற மாதிரி, அவள் எங்கேயோ மறைஞ்சு இருக்கா, ஆனா அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் அதை உணர்வதற்குரிய பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்தாயே, தகுதிக்கு தக்கறதா தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வார். அது மாதிரி, ஏன்னா ஒரு சின்ன பொம்மையை கொடுத்தா குழந்தை மகிழ்ந்து அது குதிரை பொம்மையா சரி அப்படின்னு வச்சுருக்கோம். ஆனா நெஜ குதிரை ஏறி போறதுக்கு
அது எப்படி பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்பேற்பட்ட நிலை தான் அன்னையோட உள்ள வண்ணத்தை காணும் நிலைன்னு அபிராமி பட்டர் சொன்னார். பொம்மையா கொடுக்குற இதுக்கு எனக்கு நிஜமாவே நீ கொடுத்து அதை இது பண்ணிட்டாயே அப்படின்னு சொல்றாரு. அப்படி பக்தி இருக்கிறதுனால தான் அமாவாசை அன்னைக்கு நிலவை வரவழைச்சாவள் இல்லையா. இத மாதிரி தியானம் பண்ணி 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 ஒவ்வொரு திதியா பூஜை பண்றத மனக்கண்ணுக்குள்ள தரிசிச்சு பௌர்ணமி திதி அபிராம பூஜிக்கிற பாக்கியத்தை பார்த்துட்டு இருக்கும் போது எப்படி எனக்கு இது கிடைச்சதே அமாவாசை இன்னைக்கு பௌர்ணமி சொன்னத நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாயின்னு சொல்ற ரப்பாளோட உள்ள வண்ணத்தை யார் அறிவார்? சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. சொல்லுவா, உன்னை பாக்குறதுக்காண்டி நாங்க இந்த சங்கரா ஆகணும் நாங்க அப்படின்னு அந்த ஒன்ன மாதிரி ஆகணும்னு வேண்டிப்பாளாம் சிவபெருமான் கிட்டக்க. அதனாலதான் துஷ்பிராபாம் அபி கிரிச சாயுஜ்ய பதவின்னு சௌந்தரிய லகரியிலேயே சொல்லியிருக்காரு ஆதிசங்கர பகவத் பதாள். அப்படிப்பட்டவளா இருக்கக்கூடிய உன்னுடைய வண்ணத்தை உள்ள வண்ணம் அறியும்படி எனக்கு ஏற்பட்ட அறிவை கொடுத்தாயேன்னு அபிராமிப்பட்ட ரொம்ப வியந்து வியந்து சொல்றது இதுல. அதனாலதான் இறைவன் தன்கிட்ட அடியார்கள்ல தகுதியானவர்களுக்கு நிச்சயமா தன்னை உள்ள வண்ணம் காட்டுவார். இதுல நம்மளுக்கு சந்தேகமே வேண்டாம். அதனாலதான் கிடைத்தற்கரிய பேரு அப்படி கிடைச்சிருக்கு அவருக்கு. அப்படி கிடைச்சா கூட தன்னை என்ன சொல்றார்? பேயேன் அப்படின்னு சொல்றார். பேய் என்ன செய்யுமா? தான் துன்பப்படுறதோட இல்லாம மற்றவாளையும் பயமுறுத்தும் இல்லையா. அது என்ன செஞ்சாலும் அது சொல்லப்படிதான் நடக்கும். அதனால ஒரு பேயா இருக்கான்னா என்ன பண்றாங்க, இறந்த பின்பு ஆவி பேயா சுத்தும் இல்லையா. அது பிறகுலாம் எனக்கு அவன் வந்தா கனவுல என்ன அப்படி துன்புறுத்தி எத்தனை படங்கள்லாம் காமிக்கிறான் பாக்குறோம் நாம. அதனால சிலவர் என்ன சொல்றா, மனிதர்கள்ல சிலர் உயிரோட இருந்துட்டே அப்படி படுத்துவா, அந்த பேய் குணம் அவனுக்கு அப்படிம்பால. அத மாதிரி அதத்தான் பரதன் என்ன சொல்லுவானா, தன்னுடைய தாய ராமனை காட்டுக்கு போய் சொல்லிட்டு, பேயிரே நீர் இன்னும் இருக்க பெறுவீரேன்னு பரதன் தன்னுடைய அம்மாவை பார்த்து வருந்தி சொன்னாலாம். அத மாதிரிதான் சொல்றா, உலகத்துல இருக்கும் போதே சில பேர் பேய் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையாய் வைக்கப்படும். அழகை அப்படின்னா பேய் அப்படின்னு சொல்றது. இல்லத்திலேயே உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையாய் வைக்கப்படும்னு சொன்னார். அத மாதிரி தான். ஏன்னா ஒரு இது சொல்லலாம், இதுக்கு உதாரணம், ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியாது. உடனே அது என்ன பண்ணுவோம், சூரியனே கிடையாது, இருட்டு, சூரியன்கிறது ஒண்ணு கிடையாதுன்னா நம்ம நம்புவோமா? பகல்ல அது கண்ணு தெரியாதுன்னா இரவுல கண்ணு தெரியும்னா சூரியன் கிடையாதுன்னு சொன்னா எப்படி இருக்குல்ல. அதனாலதான் சூரியன் கண்ணுக்கு தெரியாட்டாலும் நம்மளுக்கு அது ஒரு உணர்ச்சியாவது தெரிய வேண்டாமா? அது கூட இல்லாம ஒத்துக்கொள்ளாம இருக்கிறதா பேயினும் கீழ்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ற. பிடிவாதம் இருந்தால் அதுக்கு மருந்தே கிடையாது. வாதத்துக்கு மருந்து கொடுத்துடலாம், பிடிவாதத்துக்கு மருந்து உண்டாயாம்பா. அத மாதிரி இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கணும். இல்லைன்னு அதை மறுத்தோம்னா அவன் பேயா கருதப்படுவான்னு அவர் சொல்றாரு. அவர் அதனாலதான் நம்ம பகவானோட சின்ன குழந்தைகளை நம்ம நிறைய படிச்சிருக்கோம். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே, காரிருள் வானில் மின்மினி போல் கண்ணில் தெரிவது அவை என்ன, பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வது எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதனை நாம் அறிந்திட வேண்டாமோ, மண்ணில் விழுந்த விதை ஒன்று மரம் செடியாவது யாராலே, கண்ணில் தெரியா சுவையெல்லாம் கருவினில் வளர்ப்பது யார் வேலை, எண்ணி பார்த்தால் இதற்கெல்லாம் ஏதோ ஒரு பொருள் இருக்கும் என்றோ. சின்ன குழந்தையில அழகா சொல்லி தருவா இறைவன். சந்திரன் வருவது யாராலே, சூரியன் தெரிவது எவராலேன்னு அப்படின்னு சொல்லுவா. அதனால இப்ப சந்திர மண்டலத்துக்கே போறா, சூரியனுக்கு ஆதித்யாவை விடுவோமா, சந்திராயன் 3 விடுவோமான்ட்டு இப்படிப்பட்ட ஆற்றல். அப்போ விஞ்ஞான வளர்ச்சி, அந்த விஞ்ஞான வளர்ச்சி இருந்தா கூட மெய்ஞானம் வரணும். அதனால அஞ்ஞானம் ஆகக்கூடாது. அப்போ நம்மளுடைய மனம்ங்கிறது ஒரு கண்ணாடி பாத்திரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? வெறும் கண்ணாடியா இருக்கிறதோட பின்னால ரசம் பூசிட்டா நம்ம முகமே தெரியும். அப்ப மனம்ங்கிற கண்ணாடிக்கு பக்திங்கிற ரசத்தை பூசினால் நம்மளால பகவானை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றார். அப்போ இப்படிப்பட்ட பேய்குணமுடைய எனக்கும் உன்னுடைய பேரருளை கொடுத்தாயே அப்படின்னு அபிராமி பட்டர் எப்படிப்பட்டவர்? திடமான பக்தி. அபிராமி கிட்டக்க அளவு கடந்த பக்தி அவருக்கு. அப்படி இருக்கும் போதே அவர் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, என்ன திதின்னு கேட்ட போது பௌர்ணமின்னு சொன்னார்ல, அமாவாசைய. அப்போ அப்படி என்னை ஒருத்தர் கேட்டு அவன் பித்தன் பேயெல்லாம் இகழ்ந்து சொன்னார்.
ஆனாலும் அபிராமி பட்டர் என்ன பண்ணிட்டார், அம்பாளை பாடி நிலவையே வரவழைச்ச அம்பாள் தன்னுடைய தோட்டை கழட்டி போட்டு தாடங்கத்தை போட்டு நிலவாக்கினா. அதனால தான் அவர் திட விசுவாசம், பக்தி. அதனால தான் அவர் என்ன சொல்லிக்கிறாரு, ஆனா தன்னை பேயன்னு சொல்லிக்கிறார். அப்ப அவர் எப்படிப்பட்ட பக்தி உடையவராக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல தெரியறது. இப்ப என்ன பேரு பெற்றேன் தாயே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவருக்கு எப்படிப்பட்ட பாக்கியம், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கும் போது அத்தகைய உன்னை அறியும் அறிவை நீயே தந்தருளினாய்னு சொல்லிட்டு என்ன பேரு பெற்றேன் தாயே அப்படின்னு சொல்ற. அப்போ எப்படிப்பட்ட பாக்கியம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ற. உன்னை அறியக்கூடிய அறிவு தந்து என்னை நீ காத்தாயே, உன்னை எப்படி நான் புகழ்வேன்னு உருகி சொல்றார். ஏன்னா இதுல திருவாசகத்துல மணிவாசகர் வேந்து சொல்வார், தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை யார் கொல்லார் சதுரர் அப்படின்னு சொல்லுவார். அத மாதிரி யான் இதற்கிலன்னு ஒரு கைமாறே அப்படின்னு சொல்வார். அச்சோபதிகத்துல செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனே மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தாள் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்னு உருகி அப்படியே புகழ்ந்து சொல்லுவார். அத மாதிரி தான் அம்பாளை என்ன பேரு பெற்றேன் தாயே அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட கருணை தாய் கிட்டக்க மட்டும்தான் இருக்கும். தாய் எப்படிப்பட்டவள்னா, தாய் தான் குழந்தைகள்கிட்ட கருணை செய்யக்கூடியவள். அதனால தான் அம்பாளா அபிராமி அண்ட சராச்சரம் எல்லாவற்றிற்கும் தாய், ஸ்ரீமாதா இல்லையா லலிதா சஹஸ்ரநாமத்துல. இப்போ உலக உயிரினங்கள் எல்லாவற்றிற்குமே இவன் ஏழை பணக்காரன் இவன் செஞ்சா செய்யலைங்கிற பாரபட்சம் இல்லாம அம்பாள் கருணையை கொடுக்கறதுனால தாயில் சிறந்தவனா தயாவான தத்துவமேன்னு சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட தத்துவமாக தாயில் பொல்லாத தாயே கிடையாதுங்கிற. குழந்தைகள்ல வேணா பொல்லாது இருக்க முடியும். அதனால்தான் பொருள் அல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாயின்னு நம்மாழ்வார் திருவாய்மொழியை சொல்ற மாதிரி என்ன பேரு பெற்றேன் ஒரு பாக்கியமும் இல்லாத என்னைன்னு உருகி சொல்ற. மலைமகளே என்னெல்லாம் அழகா சொல்ற, தாயே மலைமகளே செங்கண்மால் திரு தங்கச்சியே அப்படின்னு சொல்றது. ஏன்னா அவள் மலைமகள், தாய்மையானவள், அவள் கருணை உரியவள், இப்பேற்பட்ட உயரிய பெருமை உடையவள். அவள் மலைமகள். மலை எவ்வளவு பெரிசு, அந்த மலையிலேருந்து தோன்றியவள் இமவான் மகள்யா, மலையை உயர்ந்தது அதனுடைய மகள். அதனால அவள் இன்னும் உயர்ந்தவளாக சொல்ற. அம்பாள் கருணை அவர்கிட்ட காட்டிய கருணைங்கிறது சாதாரணம் இல்லைங்கிறார். அப்படிப்பட்ட மிக்க உயர்ந்தவர்கள் அவள் அதனால தான் தாழ்ந்த என்னிடமும் அவள் கருணை காட்டினாள் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா அதனால நான் உயர்ந்த இடத்துல இருக்கேங்கிறதுனால அடுத்தவாளோட கஷ்டத்தை தெரியாம இருக்கலாமா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா. காமராஜர் என்ன பண்ணாரா, ஒரு தடவை ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு வரார். அவருக்கு ஒருத்தரை பார்க்குறாரு. அந்த ரொம்ப முகம் வாடி இருக்கும்போது என்ன காரணம் அப்படின்னு கேட்டபோது, நான் இந்த வேலையில இருக்கிறதுக்கு தகுதி இல்லையா, நான் 7ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேனா, SLC படிச்சா தான் இந்த வேலையில இருக்கலாமா அப்படின்னு சொன்னோடனே, அதனால என்னை பணியை விட்டு நீக்கிட்டாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு காமராஜர் அந்த பையனை கூட்டிட்டு போய் யார் அந்த அதிகாரின்னு கேட்டு, நான் ஒண்ணுமே படிக்காதவன் இந்த நாட்டுக்கு முதல்வரா இருக்கேன்னா இந்த 7ஆம் கிளாஸ் படிச்ச பையன் ஏன் இந்த வேலைக்கு தகுதி இல்லைன்னு அந்த பையனை சேர்த்து விட்டாராம். எப்பேற்பட்ட பெருமை இல்லையா அவருக்கு. காமராஜர் மாதிரி நமக்கு ஒரு இது கிடைப்பாளா? ரொம்ப சொல்லிட்டே இருப்பா அவரை பத்தி சொல்றதானா அவ்வளவு அந்த மாதிரி உயர்ந்த நிலையில இருக்கிறவர்கள் மலைமகள், உயர்ந்த நிலையில உள்ள அபிராமி அவள் தாயாக எழுந்தருளி தனக்கு அருள் செய்தாள் அப்படின்னு சொல்லி மலைமகளே அப்படின்னு சொல்லி செங்கண்மால் திரு தங்கச்சியே அப்படின்னு சொல்றார். நீ எப்பேற்பட்ட கருணை உள்ளம் கொண்டவள், அது உன்னுடைய குலப்பெருமை. யாரு உன் அண்ணன் அப்படிப்பட்டவன், பார்க்கடல்ல துயில் கொள்ளும் பரந்தாமனுடைய சகோதரிமா நீ. அதனால அவன் கிட்ட இருக்கிற குணம் உனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றார். ஏன்னா கொடிய பாவிகளை கூட பாவிகளாக கருணாமல் ஓடி கருணை செய்பவன் நம்ம நாராயண பட்டத்திரி அப்படி சொன்னார். நாராயணியத்துல கண்ணனோட பெருமை, கிருஷ்ணாவதாரம், அவனுடைய கருணையை காட்ட ஒரு சிறந்த அவதாரம். அதனால இப்படிப்பட்ட அவதாரம் எடுத்தனுடைய சகோதரி அம்மா நீ அப்படின்ட்டு சொல்வார். ராவணன் என்ன சொல்றான், ராவணன் போருக்கு வரான், எல்லா ஆயுதங்களையும் எழுந்தோன்னா ராமன் என்ன சொல்றான், இன்று போய் நாளை வாழ்ந்த.
இல்லையா? கைகேகிய தன்னுடைய அம்மாவா வச்சுட்டு, மேலான அம்மாவா வச்சுட்டார். அகல்யைக்கு மறுவாழ்வு கொடுத்தார். எப்படில அஜாமிலன் எவ்வளவு துன்பம் எவ்வளவு கெட்டவனா இருந்தா கூட கடைசியில நாராயணா சொன்னதுக்காண்டி யம கிங்கரர்கள்லாம் வர அவர்களிடம் மீட்டு தன்னுடைய உலகத்துக்கே கூட்டின்னு போனாராம். கருணா கடல். அதனால தான் இப்படிப்பட்டவருடைய சகோதரி அம்மா. அதனால நீ என்ன நாயேனையும் நீ ஒரு பொருளாக எண்ணி நயந்து கருணை கொண்டு வந்தது மட்டும் இல்ல, என்னை நினைவின்றி நீ ஆண்டும் கொண்டாய். உன்னை எப்படி நான் அறியணுங்கிற அந்த பேயை அடியனுக்கு அந்த அறிவையும் தந்து அம்புலி காட்டி ஆண்டு கொண்டாய் அப்படின்னு சொல்ற. நிலவை காட்டி என்னை நீ அது என்னுடைய எப்படி பெருமைப்படுத்தினாய். என்னை விட பாகியசாலி இன்னும் யாராவது உண்டாமான்னு அப்படியே உருகி வியந்து அப்படியே சொல்றார். அதனால தான் அவ்வியாஜ கருணாமூர்த்தி அம்பாள். அப்படியே லலிதா சஹஸ்ரநாமத்துல அந்த நாம அனுபவிச்சோம். அவ்வியாஜ கருணாமூர்த்தி அம்பாள். அப்படிப்பட்டவள் தாய், யாருக்குனாலும் தயை காட்டக்கூடியவள். அவளுடைய பாதத்துல நாமளும் விழுந்து கருணையை காட்டுவாள் நிச்சயமா நம்மளுக்கு. ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.